தற்போதைய அண்மை செய்தி. கடலூருக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வருகையையொட்டி ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் விவேக் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் விவேக், உங்க தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் சந்தியா. கடலூர் பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய உழவர் சந்தை செயல்பட்டு வருகிறது. இங்க பாத்தீங்கன்னா கடலூர்ல மேற்கொள்ளப்படும் வளர்ச்சி திட்ட பணிகளை ஆய்வு செய்வதற்காக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வருகின்ற 25ஆம் தேதி கடலூருக்கு வருகை தருகிறார். இந்த நிலையில அவர் 25, 26 ஆகிய 2 தேதிகள்ல அரசினுடைய ஆய்வு பணிகள், அதே போல வளர்ச்சி திட்ட பணிகள் உள்ளிட்ட ஆய்வுகளில் மேற்கொள்ள உள்ளார். இந்த நிலையில கடலூர் மாநகராட்சியில பல்வேறு இடங்கள்ல துணை முதல்வர் வருகையொட்டி முழு வீச்சில தூய்மை பணிகள் நடைபெற்று வருகின்றது. அதன்படி கடலூர் மாநகராட்சி சார்பில் உழவர் சந்தை அருகில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வருகின்றது. மேலும் போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்த கடைகள், அதே போல வாகனங்கள் இருப்பதாகவும் தொடர்ந்து அந்த புகார்கள் இருந்த வண்ணம் ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் ஆக்கிரமிப்புகள், அதே போல தடுப்பு கட்டைகள் அகற்றி வருகின்றன. மேலும் வியாபாரிகள் உழவர் சந்தை மறுபுறம் உள்ள வழியை சீரமைத்து தர வேண்டும் என்றும் ஒரு கோரிக்கையை வைத்துள்ளனர். இதனை அடுத்து அந்த உழவர் சந்தை அருகிலே இடவசதி இருப்பதாலும் அங்கு வியாபாரிகள் கடை வைத்துக் கொள்ள மாநகராட்சி நிர்வாகம் செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கையும் அங்கு இருக்கக்கூடிய உழவர் சந்தையில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில துணை முதல்வர் அவரோட கடலூர் வருகையொட்டி அவசரமாக கடலூர் மாநகராட்சி சார்பில் ஆக்கிரமிப்பு பணிகள் அந்த இடங்கள்ல அவர் வரும் வழிகள்ல ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு தூய்மை பணிகள் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்க. சந்தியா, உங்க தகவல்களுக்கு நன்றி விவேக்.